அரசியல் காரணங்களுக்காக திமுக இது மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இல்லை, கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு தேர்தல் இஷ்யூவே கிடையாது. இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூ. இது வந்து இப்போ தேர்தலுக்காக ஒரு அரசியல் கட்சி பயன்படுத்தினா அதை அரசியல் அது பயன்படுத்தலாம். ஒரு கற்பனையான ஒரு விஷயத்துக்காக ஒரு மீட்டிங் நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் இருக்கு. இப்போ பாஜக ஒன்றியத்தில் இருக்கு, அவங்களுடைய ஸ்டைலே வந்து நம்ம வந்து இந்த 10 வருடமாக பார்த்துட்டு வரோம். எலெக்ஷனை எப்படியெல்லாம் மேனிபுலேட் பண்ணமோ அது வந்து முழு நேர வேலையாகவே பாஜக பண்ணிட்டு. இது மாதிரியான ஒரு மீட்டிங்கை காங்கிரஸ் முன்னெடுத்திருந்தா அதோட டைனாமிக்கே வேற மாதிரி இருந்திருக்கும்ல. அந்த ஸ்பேஸை காங்கிரஸ் வந்து இழந்துருச்சா, திமுக கிட்ட இழந்துருச்சா? இல்ல, ஏற்கனவே ராகுல் காந்தி மாதிரி வளரக்கூடிய தலைவர், மக்கள்கிட்ட எல்லாம் போய் சேர்ந்த ஒரு தலைவரை முன்னிறுத்தி பேச வேண்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி பேசுறாரு அப்படின்றப்ப காங்கிரஸ் மீது அவங்க ஏதோ ஒரு அதிருப்தியில இருக்காங்களா, அல்லது ஏன் இந்த பிரச்சனை வந்து காங்கிரஸை முன்னிறுத்தி போய் மக்கள்கிட்ட பேச மாட்டாங்க? இல்ல, கண்டிப்பாக காங்கிரஸை பாஜக வலுவா எதிர்க்கக்கூடிய இன்னொரு கட்சி அப்படின்னா அது திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா அவர்கள். ஆனா மம்தா வந்து இந்த மீட்டிங் கலந்துக்கல அப்படின்றது அது எப்படி நம்ம புரிஞ்சுக்க கூடாதுன்னுலாம் இருக்காது. பட் இப்ப மத்த கட்சியில கலந்துக்க முடியல அப்படின்னா அவங்களோட பிரதிநிதி அனுப்புறாங்க. அப்படியே டிஎம்சில இருந்து யாரும் வரல இருக்கலாம், ஆனா அதுக்கான ரீசன் அதுவா இருக்காது. டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் உங்களோட வீடியோஸ் பார்த்தேன். தொகுதியில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. மக்களோட இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து ஆழமாக பேசிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி சென்னையில் 24 கட்சிகளோட மீட்டிங் வந்து நடந்துச்சு. அந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியோட இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிரான ஒரு குரல் வந்து தமிழ்நாட்டில் எழுப்பப்பட்டிருக்கு. அரசியல் காரணங்களுக்காக திமுக இது மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதில் 2 விஷயம் எனக்கு வந்து எப்போவுமே எனக்கு ஒரு இதுவாக இருக்கும். அரசியலுக்காக செய்கிறாங்க அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்கள் மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. மக்கள் வந்து உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்டிஷிப் தான், நம்ம ஒரு ட்ரஸ்டியாக நம்ம நினைக்கிறாங்க. அப்போது மக்களுடைய இன்ட்ரெஸ்ட்டில் வேலை செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. நீங்கள் கட்சியில் இருக்கீங்களோ இல்லையோ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கப்புறம் அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். இன்றைக்கி காலகட்டத்தில் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. இன்றைக்கி மட்டும் இல்லை, இது 76லேயே ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ அன்னைக்கே வந்து இதை வந்து டிஸ்கஸ் செஞ்சு இதை எப்படி கொண்டு போகலான்னு ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டது. அப்போ அந்த காலத்துலேயே அதை எடுக்கும்போது இந்த காலத்தில் அதை எடுத்து தான் ஆகணும். ஸோ அதுக்காக ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி உட்கார்ந்து கலந்தாலோசனை செய்வது, பேசுவது, இதுதானே ஜனநாயகம். ஜனநாயகம்னா இந்த கலந்த ஆலோசனை, இந்த பேச்சு. உண்மையுமே அதற்கான ஆபத்து இருக்கா? டீலிமிட்டேஷனால நம்ம வந்து தொகுதி இழந்துரும் அப்படின்ற ஆபத்து இல்லாம ஒரு கற்பனையான ஒரு விஷயத்துக்காக ஒரு மீட்டிங் நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வருது. கண்டிப்பா கிடையாது, கற்பனையான விஷயமே கிடையாது. நம்ம இந்தியாவுடைய டெமோக்ரஸி நீங்க புரிஞ்சுக்கணும்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம். அதாவது வந்து ஒரு தொகுதியில கூட ஒரு ஓட்டு ஒருத்தர் ஜாஸ்தி வாங்கினா அவங்க வெற்றி பெற்றுருவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு மாநிலத்தை எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை ஓட்டு உங்களுக்கு வந்திருக்குன்றது முக்கியம் இல்லை, எத்தனை சீட்டு நீங்கள் வின் பண்ணுறீங்கன்னு தான் முக்கியம். அந்த ஓட் டு சீட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கன்வர்ஷன் ஆகணும். நீங்கள் சில சமயம் எலெக்ஷன்லாம் எப்படின்னா தோத்து போன கட்சி வந்து ஜெயிச்ச கட்சியோட ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆக்சுவலி மேட்டர், இட் டிசைட்ஸ் எவ்ரி திங் இன் அவர் பாலிட்டி. அப்போது ஒரு மாநிலத்துடைய ஷேர் என்ன, நம்ம ஒரு ஃபெடரல் சிஸ்டமில் இருக்கோம், நம்ம ஒரு மாநிலம் இருக்கும், இந்த மாநிலத்தோடைய ஷேர் என்னன்றது வந்து அது எத்தனை சீட் அங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்றத பொறுத்து இருக்குது. அது எந்த கட்சிகள் வேணால் இருக்கலாம், ஆனால் ஒரு மாநிலத்தோடைய ஷேர் வந்து அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் மேட்டர்ஸ். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பாப்புலேஷனுக்கு ஏதுவாக நம்ம சீட்டை மாற்றணுன்றது வந்து ஒரு ஜனநாயக முறையாக அன்னைக்கு காலகட்டத்தில் சொல்லப்பட்டது. கண்டிப்பாக கூட, ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு எம்பி நான் இருக்கேன், நான் ஒரு 10 லட்சம் பேரை நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா இன்னொரு எம்பி 30 லட்சம் பேரை ரெப்ரசென்ட் பண்ணால் எனக்கு அவருக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. அப்படி இருக்கக்கூடாது. மக்களுக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு ஜனப்பிரதிநிதி இருக்கணும், அதுதான் முறையும் கூட. அரசியலமைப்பு சட்டத்தில் அதை வச்சுருந்தாங்க. எவ்ரி 10 இயர்ஸ் நம்ம வந்து இதை மாற்றணும், பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்றது அன்னைக்கு காலகட்டத்தில் திங்கிங். அப்போது படிப்படியாக இந்த பாப்புலேஷன் இஷ்யூ வரும்பொழுது, பாப்புலேஷனை வந்து நம்ம கம்மி பண்ணணுன்ற கான்செப்ட் வரும்பொழுது இந்த மாறுதல் வந்து ஒரு தடையாக இருந்தது.
இப்போ நீங்கள் பாப்புலேஷன் ஏறிக்கிட்டே போச்சுன்னா உங்களுடைய சீட் ஏறிக்கிட்டே போகும். ம். அப்போ உங்களுடைய நேஷ்னல் லெவலில் உங்களுடைய சே ஏறிக்கிட்டே போகும். ஆனால் நீங்கள் பாப்புலேஷனை கம்மி பண்ணீங்கன்னா உங்களுடைய சீட் கம்மியாயிடும். ஸோ இதனால வந்து நம்ம 51, 61, 71 3 வருஷமும் இந்த மாதிரி பண்ணோம். 71 பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி வந்து இப்படி போச்சுன்னா பாப்புலேஷனை கம்மி பண்ணுற எந்த மாநிலத்துக்கும் ஒரு இன்சென்டிவ் இருக்காது. அதனால இந்த டீலிமிட்டேஷனை வந்து நம்ம வந்து 25 வருஷத்துக்கு தள்ளி போடுவோம்னு அன்றைக்கே ஒரு முடிவு எடுத்து ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அது மறுபடியும் 2001 ரீகன்சிடர் செய்யப்பட்டது. 2001 சென்சஸ் நடக்கும்பொழுது இதை பண்ணலாமான்னு யோசிக்கும்பொழுது இல்லை, இன்னும் நம்ம ரெடி இல்லை, இன்னும் ஸ்கியூ நிறைய இருக்குது. நல்ல சில மாநிலங்கள் பாப்புலேஷன் நல்லா கொண்டு போகிறாங்க, சில மாநிலம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இன்னும் நம்ம அதை பண்ண முடியாதுன்றதை அதை மறுபடியும் அந்த 25 வருஷம் தள்ளி போடலாம்னு சொல்கிறது வந்து அன்னைக்கு 2001 84th அமெண்ட்மெண்ட்டில் வந்தது. இப்போ மறுபடியும் அது வந்து வந்திருக்கு 26ல் வந்திருக்கு. இப்போ இதில் வந்து 2 ஃபேக்டர் இருக்குது. ஒன்று, இந்த நார்மல் சுச்சுவேஷனு இன்னும் சரியாக மாறலை, அதே மாதிரி லெவலில் தான் இருக்குது. சதர்ன் ஸ்டேட்ஸு, டெவலப் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவோம், அது வந்து 2.1 கீழே போயிடுச்சு. அப்படின்னா நெகட்டிவ் க்ரோத் ஆயிடுச்சு பாப்புலேஷன். இன்னைக்கு 40 சீட், தமிழ்நாடு 39 சீட் இருந்தால் நாளைக்கு கம்மியாகிறது கூட வாய்ப்பு உண்டு. ஸோ டிஎஃப்ஆர் இன்னும் 2.1 மேலே இருக்கிற நிறைய ஸ்டேட்ஸ் இருக்காங்க, அவங்க பாப்புலேஷன் அதிகமாகிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் சீட்ஸ் வந்து வரும். இது நார்மல் சுச்சுவேஷனில். இன்னொரு பெரிய ஆபத்து என்ன எல்லாருமே பார்க்குறோன்னா, இப்போ பாஜக ஒன்றியத்தில் இருக்கு. அவங்களுடைய ஸ்டைலே வந்து நம்ம வந்து இந்த 10 வருடமாக பார்த்துட்டு வரோம். எலெக்ஷனை எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணமோ அது வந்து முழு நேர வேலையாகவே பாஜக பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இது வந்து ஒரு மாநில சுயாட்சியை பேச வேண்டிய ஒரு டீலிமிட்டேஷன்றது, மாநில சுயாட்சி வலியுறுத்த வேண்டியது, மாநில உரிமைகள் பற்றி பேச வேண்டிய ஒரு இடத்துல காங்கிரஸ் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வந்துச்சு அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் சமூக பிரச்சனைகள் எடுத்து பேசினது, சமூக நீதி அதிகமாக வலியுறுத்தினது. இது மாதிரியான ஒரு மீட்டிங்கை காங்கிரஸ் முன்னெடுத்திருந்தா அதோட டைனாமிக்கே வேற மாதிரி இருந்திருக்கும்ல. அந்த ஸ்பேஸை காங்கிரஸ் வந்து இழந்துருச்சா, திமுக கிட்ட இழந்துருச்சா? இல்லை, யார் எடுத்து பேசுகிறான்றது, ஏன்னா இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் திமுக, ரீஜனல் பார்ட்டிஸ் தான், அண்ட் எல்லாருமே இந்தியா அலையன்ஸில் தான் இருக்கும். இப்போது டீலிமிட்டேஷன் பற்றி யாருக்குமே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் யூபியெல்லாம் போனீங்கன்னா ஒரு 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 கான்ஸ்டிடியூவன்சி வந்து 30 லட்சம் பேர் ஒரு எம்பியை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அது தவறு, அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு மாற்றாக ஏதோ ஒன்று வரணும். ஆனால் அதுக்கு மாற்றாக வருவது அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக வரக்கூடாது. அதுதான் பாயிண்டேங்க. அப்போது இன்னைக்கு தமிழ்நாடு என்ன கேட்குது? ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கேட்குது. அப்போது அதற்கான கலந்தாலோசனை தேவையா? அதற்கான மாடல்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டணுமா இல்லையா? இன்னைக்கு ஏன் வந்து நம்ம தமிழ்நாடு முதல்வரும் தமிழ்நாட்டு கட்சிகளும் அதை ஏன் செய்யக்கூடாதுன்னு யாரு நினைக்க முடியும்? பட் காங்கிரஸ் மாதிரி தேசிய கட்சிகள் அந்த விஷயத்த பேசுறப்ப இன்னும் அது பெருசா போகும் இல்லையா? இல்ல, கண்டிப்பாக காங்கிரஸும் பேசதான் செய்யுது, பேச செய்யாம கிடையாது. இப்போ காங்கிரஸும் பேசும். தமிழர்கள் நலன், தமிழர்கள் மட்டும் இல்லை, இப்போ நாங்க ப்ரிடாமினென்ட்லி நம்ம வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில் தேசிய கட்சியாக இருந்தாலுமே கூட தமிழ் மக்களின் நலன்தான் முதல். தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் தான் நாங்கள். இப்போ நாங்களும் அதை ஓட்ட தான் பேசுகிறோம். ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கும் ஒரு அரசியல் கட்சி அதை எடுத்து ஒரு பெரிய மாநாடாக வைக்கிறாங்க. அதில் எல்லாருமே டிஸ்கஷனுக்கு போக தான் செய்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியும் இன்னைக்கு டிஸ்கஷனில் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் வந்து இவங்க தான் செய்யணுன்றதெல்லாம் கிடையாது. யார் எடுத்து செய்தாலும் அந்த கருத்து வந்து தவறான கருத்து கிடையாது. அதை வந்து எல்லோரும் வந்து கலந்தாலோசனை செய்து அதை வந்து டிஸ்கஷன் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான். இப்போ தெலுங்கானா சிஎம் பேசுகிறப்ப சொல்கிறார், ரேவந்த் ரெட்டி பேசுகிறப்ப சொல்கிறாரு, இந்த விஷயம் வந்து இதோட நிறுத்திடக்கூடாது, நம்ம இதை பெருசாக்கணும், டெல்லி இது மாதிரி எல்லா இடங்களையும் வந்து இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே ராகுல் காந்தி மாதிரி வளரக்கூடிய தலைவர், மக்கள்கிட்ட எல்லாம் போய் சேர்ந்த ஒரு தலைவரை முன்னிறுத்தி பேச வேண்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி பேசுகிறார். அப்படின்றப்ப காங்கிரஸ் மீது அவங்க ஏதோ ஒரு அதிருப்தியில் இருக்காங்களா, அல்லது ஏன் இந்த பிரச்சனை வந்து காங்கிரஸை முன்னிறுத்தி போய் மக்கள்கிட்ட பேச மாட்டாங்க? இல்ல, கண்டிப்பாக காங்கிரஸை முன்னிலைப்படுத்தி இப்போ ரேவந்த் ரெட்டி வந்து இங்க இவ்வளவு தூரம் பேசுறாருன்னா அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான். அவர் காங்கிரஸ் கட்சின்னு ஒரு முதலமைச்சர். அவர் வந்து ஒரு சாதாரண ஸ்மால் லீடர் கிடையாது. ஸோ ஆனா அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அவருடைய மக்கள் அவருக்கு போட்ட ஓட்டும் அந்த மக்களுடைய
அவங்களுடைய அந்த பிரதிநிதித்துவம் அந்த பொறுப்பு அவருக்கு இருக்கிறதால அவர் இங்க வராரு. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஆல் இந்தியா லெவல்ல ஃபெடரலிசம்காக கண்டினியூஸா பேசக்கூடிய ஒரே ஆள் அவர் தான். அது பார்லிமெண்டா இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும், தமிழ்நாடை பத்தியும் மற்ற எந்த மாநிலங்களின் சுய உரிமைகளை பத்தியும் கலாச்சாரத்தை பத்தியும் பண்பை பேணி காக்க வேண்டிய நிலைமைகள் பற்றியும் கண்டினியூஸா பேசுற ஒரு லீடர். அவருடைய ஈடுபாடு இந்த மாதிரி விஷயங்கள்ல 100% முன்னிலையில் இருக்கும். ஆனா நான் முன்னாடியா நீ முன்னாடியான்ற கேள்வி இல்லை. கேள்வி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் இன்னைக்கு உட்கார்ந்து ஒரு பிராந்திய கட்சி முன்னெடுக்கிறதுக்கும் மத்தியில எல்லா மாநிலங்கள்லயும் பவர்ல எல்லா மாநிலங்கள்லயும் அந்த அளவுக்கு அந்த ரூட்ஸ் இருக்கக்கூடிய கட்சி முன்னெடுக்கிறதுலயும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. கண்டிப்பா முன்னெடுக்குதான் நான் சொல்றேன். நீங்க வந்து இன்னைக்கு திமுக தலைவர் தளபதி அவர்கள் இந்த மீட்டிங் கூப்பிட்டுலன்னா ரேவந்த் ரெட்டி கூப்பிட்டுருப்பாரு. ஓகே, அவர் எடுத்திருப்பாரு கண்டிப்பா. அதை யாரோ ஒருத்தர் எடுத்து செய்யணும்ல. அதை யார் எடுத்து செஞ்சாலும் எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் எடுத்து செய்யலன்றது அப்படி கிடையாது. எடுத்து செய்யக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. யார் வேணா எடுத்து செய்யலாம். அது அந்த 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 முயற்சியில் ஈக்குவலா எல்லாருமே தான் இருக்காங்க. நாங்க மட்டும் இல்ல, எந்த பிராந்திய கட்சியாக இருந்தாலும் ரீஜனல் கட்சியாக இருந்தாலும் ஃபெடரல் சிஸ்டம்ல இருக்கிற எல்லோரும் வந்து எடுக்க தான் செய்வாங்க. இப்போ கர்நாடகத்தை சேர்ந்த சித்தராமையாவும் இதை ஆதரிக்க தான் செய்வார். கேரளாவை சேர்ந்த கம்யூனிஸ்டுகளும் ஆதரிக்க தான் செய்வாங்க. பாஜக மட்டும்தான் ஆதரவு தெரிவிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி மக்களை பிரதிபலிக்கும் எல்லா அரசியல் தலைவர்களும் கண்டிப்பா அதை வந்து பாஜகக்கு எதிரான ஒரு குரல் ஒன்னா இருக்கிறது அப்படின்றதா பாஜக வீழ்த்த முடியும் அப்படின்றதா உங்களுடைய பார்வையாக இருக்கு. நம்ம கடந்த பேட்டியிலையுமே அதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அப்படி இருக்கிறப்ப பாஜக வலுவா எதிர்க்கக்கூடிய இன்னொரு கட்சி அப்படின்னா அது திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா அவர்கள். ஆனா மம்தா வந்து இந்த மீட்டிங் கலந்துக்கல அப்படின்றது அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்ல, கண்டிப்பா மம்தா கலந்துக்க கூடாதுன்னுலாம் இருக்காது. பட் இப்ப மத்த கட்சியில கலந்துக்க முடியல அப்படின்னா அவங்களோட பிரதிநிதி அனுப்புறாங்க. அப்படியே டிஎம்சில இருந்து யாரும் வரல. இல்ல, இருக்கலாம். ஆனா அதுக்கான ரீசன் அதுவா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு மம்தா வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க வந்து சாலிடா நிற்கக்கூடிய ஆள். இவ்வளோ பெரிய விஷயம் வரும்போது ஒருவேளை அவங்க பாப்புலேஷனை பற்றியும் அவங்களுக்கு சில ரீஜனல் கன்சர்ன்ஸ் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி நிறைய ஹை பாப்புலேஷன் ஸ்டேட்ஸில் டீலிமிட்டேஷன் தேவைப்படுது. அது வந்து நம்ம வந்து அதை குறைவாக அந்த மதிப்பிடக்கூடாது. மக்கள் வந்து எல்லா மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும். அது ஒரு ஆக்சசிபிளான ஒரு சிஸ்டமாகவும் இருக்கணும். அந்த சென்சிட்டிவிட்டியை வச்சுட்டு தான் நம்ம இதை பேசுகிறோம். இல்லை எங்களுக்கு மட்டும் தான் அப்படி சொல்கிறது தவறு. ஆனால் அதை எப்படி பண்ணணும்னு நம்ம தான் அதை ஆலோசனை செய்கிறோம். அதனால் எனக்கு தெரிஞ்சு அது வந்து இதை வந்து பிஜேபி எதிர்க்கக்கூடாது என்பதெல்லாம் மம்தாக்கு இல்லை. இங்கே வந்து ஒரு மாநில சுயாட்சிக்காக ஒரு குரல் கொடுக்குறப்ப அதே இடத்துல பாசிஸ்ட் எதிர்க்கக்கூடிய மற்றவங்களும் வந்து கை கொடுத்தோம் அப்படின்னா இந்த மூமெண்டோட வீரியம் அதிகமாகும். பட் அதை ஏன் பண்ணல அப்படின்றப்ப இந்த இடத்துல வந்து டிஎம்கே மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா, இன்னும் தேர்தலுக்கு 11 மாசம் தான் இருக்கு. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்புன்றது அவங்களுக்கு எலெக்ஷன்ல அது பெரிய அளவுல சிக்னிபிகண்டா இருக்குன்றப்ப அதுக்காக தான் பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் முன் இருக்கு. அதனாலதான் வந்து மம்தா தவிர்க்கிறாங்க, ஒய்எஸ்ஆர் தவிர்க்குது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் முன் வைக்கப்படுது. இல்ல, கண்டிப்பா கிடையாது. இது வந்து ஒரு தேர்தல் இஷ்யூவே கிடையாது. இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூ. இது வந்து தேர்தலுக்காக ஒரு அரசியல் கட்சி பயன்படுத்தினா அது அரசியல் அது பயன்படுத்தலாம். ஆனால் இது கண்டிப்பா ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ. இப்போ மம்தா இங்க வரலன்னா அவங்க ஸ்டேட்டுக்கு அது என்ன ராமிஃபிகேஷன் இருக்குன்னு அவங்க யோசிக்கிறதுக்கு அவங்க டைம் எடுத்துக்கலாம். ஒய்எஸ்ஆர் வரலன்னா அவரும் அந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். ஆனா கண்டிப்பா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த சதர்ன் ஸ்டேட்ஸோ இல்லை இப்போ பாப்புலேஷன் விஷயத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டேட்ஸோ அவங்களால அதை ஒத்துக்கவே முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ இட் இஸ் பெட்டர் தட் அ டிஸ்கஷன் ஹேப்பன்ஸ் மச் மோர் earlier. இன்ஃபேக்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை வந்து ஒன்றிய அரசாங்கமே முதல்ல ஒரு கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கணும். அதை தவிர்த்து விட்டு காஷ்மீரை டீலிமிட்டேஷன் பண்ணுறது, எதையுமே கண்டுக்காமல் இருக்கிறது, மக்களுக்கு அங்கே நியாயப்படி கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லாமல் இருக்கிறது, அப்புறம் வந்து வர இடங்களெல்லாம் வந்து அரசியல் தலைவர்களை வந்து இந்த கேள்வி டீலிமிட்டேஷன் பற்றி பேசுகிறவங்கள வந்து ஒரு மாதிரி நையாண்டி செய்வது, இதெல்லாம் வந்து பாஜகவுடைய ஸ்டேச்சர், ஒரு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஸ்டேச்சர்லேருந்து அவங்க விலகி போகிறதுனால இந்த மாதிரி எல்லாருமே பண்ண வேண்டியதாக இருக்குது. யாருக்குமே இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் இதை செய்யணும், ஒரு லெவலில் ரீஜனல் லெவலில் மட்டும் செய்யணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து யாருக்குமே இருக்கு. ஜாயின்ட் ஆக்ஷன் கமிட்டியோட அடுத்த மீட்டிங் ஹைதராபாத் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஹைதராபாத்தில் போய் வைக்கிற மூலியமா இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம மீட்டிங்கை பேசுகிறோம் அப்படின்னு மூலியமா பாஜகக்கு என்ன அழுத்தம் நம்ம கொடுத்துட முடியும்? பாஜக இது வந்து அழுத்தம் கொடுத்தால் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு கட்சி.
அவங்க அழுத்தம் கொடுக்கலன்னா எதையுமே அவங்க அதை வந்து அவங்க வந்து திங்க் கூட பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் அவங்க செய்த முட்டாள்தனங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல முறையில் பேசியோ இல்லை வந்து புரிய வைத்தோ அவங்க புரிஞ்சது கிடையாது. ஒரு பெரிய விவசாயிகள் மூமெண்ட் தேவைப்படுது, ஒரு பெரிய என்ஆர்சி மூமெண்ட் தேவைப்படுது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பெரிய லெவலில் பண்ணாதான் அவங்க அதை பின்வாங்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டேட்ஸ் ஆர் கம்பல்டு டு டூ இட். அதனால ஹைதராபாத்ல அழுத்தம் கொடுப்பது, இங்க அழுத்தம் கொடுப்பது, கர்நாடகாவில் அழுத்தம் கொடுப்பது, எந்த விதத்துல அழுத்தம் கொடுத்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இல்லைன்னா இவங்க பாட்டுக்கு இந்த ஃபார்ம் பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒரே நாளில் பில் இன்ட்ரடியூஸ் ஆகும், சாயங்காலம் வந்து பாஸ் ஆயிரும். அப்படிதான் இருக்கும் சுச்சுவேஷன். ஸோ அதனால இப்போ பண்ணுறது சரியான விஷயம். ஓகே, டீலிமிட்டேஷனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் கருத்துக்களுக்கும் நேரங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ சார்.